ஃப்ளட்டில் நம்ம கிச்சன் ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு இல்லையா, அதில் ஃப்ரிட்ஜில் உள்ள மோட்டார் வர நனைஞ்சிருச்சு. அதை இனிமேல் வந்து நம்ம ட்ரை பண்ணி எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு சரி பண்ணி தான் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். அது வர காயெல்லாம் கூட நம்ம டெய்லி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பெரிய கஷ்டம் என்னென்னா பால் வைக்கிறதும் மாவு வைக்கிறதும் தான் வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ இட்லி சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. வீட்டில் உப்புமா அப்படின்னாலே பாப்பாவுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ இந்தியாவிலேருந்து வந்தாலும் ரவா சம்பா கோதுமையெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். அதெல்லாம் தான் இந்த டைமில் நமக்கு வந்து கை கொடுத்துச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு சம்பா கோதுமை உப்புமா வந்து பண்ணியிருந்தேன். எப்போதுமே வந்து வீட்டில் சப்பாத்தி, இட்லி, தோசை, பொங்கல் இது 4 தவிர வேறு எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சாப்பிட்டா தான் வந்து நமக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மதியத்துக்கு வந்து அம்மா செய்கிற உருண்டை குழம்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து சாப்பிடணும் போலவே கிரேவிங்காக இருந்தது. அதை வந்து செஞ்சுருந்தேன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருந்தது இந்த குழம்பு சாப்பிட்டது. என்ன தான் நம்ம பண்ணாலும் அம்மா பண்ணுறதுல இருக்க ஒரு யூனிக் வந்து வராது.